Dear students, chemical kinetics unit la nama rate பத்தி படிச்சிருக்கோம். Rate na தெரியும் speed of the reaction. ஒரு reaction இது போல நடக்குதா வெச்சுக்கோங்களேன். இதுல நம்ம படிச்சோம் rate determine பண்ணோம்னா rate equation அப்படினு ஒன்று வேணும். say ஒரு first order reaction அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா first orderனா உங்களுக்கு தெரியும் only one reactant இருக்கும். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம நிறைய முறை அந்த கேள்விப்பட்டது தான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் படி இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இப்படி மேத்தமேட்டிக்கலாக சொல்லுவோம். ஸோ ரேட் இது வேர்டிங்ஸில் எழுதுறது, இது மேத்தமேட்டிக்கலாக ரெண்டு ஒன்று தான். மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்டு ஏ போட்டோம். இதில் கே இஸ் கால்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் டிட்டர்மினிங் த rate constant value நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. By following the concentration at different time intervals நமக்கு rate constant தெரிஞ்சாதான் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். போன செஷன்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த rate constant எப்படி சார் டிட்டர்மின் பண்றது அப்படின் போது this is differential form of the rate equation. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணினா அப்படின்னு ஒரு சின்ன டெரிவேஷன் பார்த்து அந்த k க்கு ஒரு எக்ஸ்பிரஷனை அரைவ் பண்ணுவோம். K is rate constant of first order reaction equal to 2.303 by t. T is time log a naught by a. Hope you remember a naught in the reactant உடைய initial concentration. Reaction proceed ஆகும்போது we measure the concentration at different time intervals, 5 minutes, 10 minutes, 15 minutes சொல்லி அந்த ஒவ்வொரு டைமும் நான் t. அந்த டைம்ல இந்த a ப்ராடக்டா சேஞ்ச் ஆனது போக remaining எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம we measure this concentration at different time intervals. இந்த ரெண்டையும் போட்டோம்னு சொன்னோம்னா we get k. So once k தெரிஞ்சாச்சுன்னா rate determination is very simple. இதுதான் நம்ம போன செஷன்ல படிச்சோம். இது எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இதுலேயே இன்னொன்று சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ the name itself tells you that actually it is not first order but it behaves like first order. இது ஒரு important concept நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. யூஸ்வலாக following the kinetics of first order போது ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்டினியூஸாக 5 minutes, 10 minutes, 20 minutes the measurement of concentration is simple. But higher order reaction, higher orderனா ஆர்டர் வந்து more than one. சரி, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாமே. Two reactants இருக்கு, A plus B gives product வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஆர்டராக கன்சிடர் பண்ணோம்னா ரேட் ஈக்குவல் டு என்ன போடுறோம் நம்ம K concentration of one reactant into concentration of the second reactant. இப்போ இதனுடைய பவர் 1 எடுத்துட்டோம்னா 1 plus 1 2 செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ரியாக்ஷனில் ரேட் கண்டுபிடிக்கலாம்னா we have to measure the concentration of both A and B simultaneously. ஒரே சமயத்தில் ரெண்டும் மெஷர் பண்ணுறது வந்து somewhat difficult. ஒன்று இருந்தால் மெஷர் பண்ணிட்டே வாங்க. ரெண்டு இருக்கும்பொழுது மெஷர்மெண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் டிஃபிகல்ட். சைமல்டேனியஸ்லி ரெண்டும் பார்க்கறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபர்ஸ்ட் ஆர்டராக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரெண்டில் ஒன்றுடைய கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸாக எடுத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு மோல் எடுக்கிறதா வச்சுட்டிங்கன்னா இதை எக்ஸஸாக சே ஒரு 100 மோல்ஸ் எடுத்துக்கணும். 100. ஸோ இப்படி எக்ஸஸாக எடுக்கும் பொழுது இந்த கான்சன்ட்ரேஷன் வில் நாட் அஃபெக்ட் த ரேட். இதுதான் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். திஸ் வில் பிகம் கான்ஸ்டன்ட். எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சுன்னா இந்த ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டும் இதோட சேர்த்துட்டோம்னா this becomes k into a. அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் becomes ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதுதான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாங்களா? சரி, நம்ம இதை 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம், 11th இருக்குது, 12th படிக்க போகிறோம். சுக்ரோஸ் சர்க்கரை C12H22O11. இது ஹைட்ராலிசிஸ் கேள்விப்படுறோம். ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டரில் போட்டோம்னா இது ஹைட்ராலிசிஸ் நடக்கணும்னா we need a catalyst, small quantity of a dilute acid.
நமக்கு தெரியும் இது வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக சேஞ்ச் ஆகும். இந்த ரியாக்ஷன் நீங்கள் 12th படிக்க முடியும். இந்த ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆர்டர். ஹவு ரேட் ஈக்குவல் டு இந்த இடத்துல கே, இங்கே என்ன போடலாம், இதை நான் ஷார்ட்டாக சுக்ரோஸ் போட்டுக்கிறேன், இன்னொன்று வாட்டர் போட்டுக்கிறேன், வாட்டர். ஸோ இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷன் பவர் ஒன் சப்போஸ் டு பி செகண்ட் ஆர்டர். இந்த ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரி படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 மோல் வேணும். அதாவது 1 மோல் சுக்ரோஸ் ரியாக்ட் ஆகணும்னா 1 மோல் வாட்டர் இஸ் இனஃப் ஸ்டாக்கியோமெட்ரி படி, ஈக்குவேஷன் படி. ஆனால் சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் நடந்து இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா சர்க்கரை சுக்ரோஸ் வாட்டரில் என்ன ஆகணும், கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷன் படி நினச்சி பார்த்தீங்கன்னா இது 1 மோல், இதுவும் 1 மோல்னு சொல்கிறோம். நம்ம ரியாக்ஷனுக்கு 1:1 இஸ் நெசசரி. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுக்ரோஸுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, அந்த அட்டாமிக் வெயிட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அபவுட் 342 கிராம்ஸ் இவ்வளோ இருக்கும். அதே வாட்டருடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, 2 + 16 18 கிராம். இது 18 கிராம் 18 ml மில்லி லிட்டர். ஸோ சுக்ரோஸ் வந்து 1 மோல்னா இவ்வளோ இருக்கும், வாட்டர்னா இவ்வளோ தான் இருக்கும். நினச்சி பாருங்கள், இவ்வளோ வாட்டரை கொண்டு போய் எவ்வளோ சர்க்கரையில் ஊற்றுனீங்கன்னா ரியாக்ஷன் நடக்குமா? தண்ணி காணாமல் போயிடுமே. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் சுக்ரோஸ் சர்க்கரையை காஃபி டீயில் போட்டிங்கன்னா உடனே கரை தான். ஒரு ஸ்பூன் மோர் தென் 200 ml போட்டு கலக்கினா தானே கரையுது. பட் இங்கே நம்ம இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ தான் வாட்டர். ஸோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இதில் இருக்குது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஈக்குவல். ஆனால் வாட்டரில் சுக்ரோஸ் டிசால்வ் ஆனால் தான் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸோ இவ்வளோ சுகர் கரையணும்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வேணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டரில் எத்தனை மோல் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 18 milli இஸ் 1 mole, அப்ராக்சிமேட்லி 20ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 literலேயே 50 moles இருக்குது. 4 litersல மோர் தென் 200 moles. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? சே சுக்ரோஸ் 1 mole எடுக்கிறோம், வாட்டர் இது எவ்வளோ எடுப்போம்? மினிமம் 200 moles எடுக்கணும். ஸோ இதை விட இது ரொம்ப அதிகம். இந்த டைம் வரலாமே 0 டைமில் இருக்குது. சே 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 0.1 mole ப்ராடக்டாக மாறும். இதில் 0.1னா இதுலேயும் 0.1 தான், ஏன்னா ஈக்குவல் நம்பர். அப்போ இதில் 0.1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 0.9. இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 199.9. இதே போல் நெக்ஸ்ட் 5 minutesல ஒரு 0.2 போச்சுன்னு வச்சுக்கலாம், இதுலேயும் 0.2 199.8. ஸோ இப்படியே ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா this 1 mole becomes 0. அப்போ இதுலேயும் 1 mole தான் போகும். போச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும்? 199 இருக்குது. 1 becomes 0, 200 become 199. பட் எவ்வளோ ரியாக்ட் ஆச்சு? இதுலேயும் 1 mole தான், இதுலேயும் 1 mole. அப்போ இந்த 1ஓட இந்த 0 சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் கன்சிடரபிள். 1ல் 1 போயிடுச்சு. ஆனால் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் கம்பேர்ட் வித் த இனிஷியல் இஸ் நெக்லிஜிபிள். இதில் எவ்வளோ? 1ல் 1, ஆனால் இதில் 200ல் 1. அப்போ இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படின்னு கேட்டோம்னா இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இஸ் நெக்லிஜிபிள். இது வந்து கன்சிடரபிள். நெக்லிஜிபிள்னா சார் என்ன பண்ணலாம்? இது கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை இதோட மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ K into H2ன்னு வச்சுங்களேன், மெர்ஜ் பண்ணிட்டா இதை சிம்பிளி இப்படி போட்டுக்கலாமே, இது இதோட சேர்த்துட்டேன். அப்போ இதில் ஹவு மெனி ரியாக்டன்ஸ் ஆர் தேர்? ஒன்லி 1. அப்போ இது என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மேட் இன்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை டேக்கிங் எக்ஸஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டர். இதுக்கு பேர் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, இதுவும் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பின்னாடி படிக்க போகிறீங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர், இது பேர் மெத்தில் அசிட்டேட். ஹைட்ராலிசிஸ்னாவே நம்ம என்ன எடுத்துப்போம்? வாட்டர். இதுவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இது என்ன ஆகுதுன்னா திஸ் வில் பிகம் அசிட்டிக் ஆசிட். இதெல்லாம் படிக்க போகிறீங்க நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ மெத்தனால் இதெல்லாம் வருது. இதுலேயும் அதே போல தான் rate equal to K into concentration of the ester into concentration of water
இங்கேயும் அதே போல் நீங்கள் எஸ்டர் கொஞ்சம் எடுப்பீங்க, ஹைட்ராலிசிஸ் நடக்கணும்னா வாட்டர் நிறைய எடுக்கணும். அதே கேஸ். ஸோ இதில் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் இஸ் கன்சிடரபிள், இதில் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் இஸ் நெக்லிஜிபிள். அதனால் இதை விட்டுறணும். தட் இஸ் இது கான்ஸ்டன்ட். இதோட பெஞ்ச் பண்ணிட்டோம்னா the rate of the reaction depends on the concentration of the ester only. So only one reactant concentration affects the rate in mode. That becomes first order. So it is pseudo first order. So for pseudo first order also we follow the same rate constant expression. After studying first order reaction as well as pseudo first order. First order na உங்களுக்கு தெரியும், only one reactant that becomes a product. In the concentration will affect the rate, first order. Second order na two reactants definite order. The ரெண்டு concentration will affect the rate. அது பேர் second order. Pseudo first order na நம்ம ரெண்டு இருக்கோம், ஆனா ஒன்னு எக்ஸஸா எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா இது மட்டும் ரேட் அஃபெக்ட் பண்ணும். pseudo first order. இதை தவிர நம்ம புக்ல நெக்ஸ்ட் எதை பத்தி பேச போறோம்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சார் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஒரு ரியாக்டன், செகண்ட் ஆர்டர்னா ரெண்டு ரியாக்டன், ஜீரோ ஆர்டர்னா ரியாக்டன்ட்டே இல்லையா சார், அது எப்படி ரியாக்டன்ட்டே இல்லாமல் ரியாக்ஷன் இருக்கும்? இட்ஸ் அ குவைட் டிஃப்ரெண்ட் ஒன். இது என்னன்னு கேட்டோம்னா there are reactions in which the concentration of the reactant does not affect the rate. Concentration of the reactant does not affect the rate. So concentration directly proportional to rate in சொன்னோமே most of the reactions. இதுல மட்டும் concentration of the reactant does not affect the rate of the reaction. எப்படி சார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து it's a very important reaction also. Hydrogen gas, chlorine gas இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா நமக்கு HCl கேஸ் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம், சரி இதை உண்மையிலே செஞ்சு பார்க்கலாமே. ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் இந்த ரெண்டும் நான் ஈக்குவலாக எடுக்கிறேன், 1:1 எடுத்து க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்து ரியாக்ஷன் நடக்குதான்னு பார்த்தா நடக்கலை, வெரி வெரி ஸ்லோ. சரி ஒருவேளை இந்த கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸாக எடுக்கலாமா, இன்னொரு கண்டெய்னரில் சேம் H2Cl2 ஒரு 10:10 10 மோல் எடுக்கிறேன், எக்ஸஸாக போடுறேன், ரியாக்ஷன் நடக்குதா? நடக்கலை. ஒருவேளை இன்னும் ஜாஸ்தியாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் இது ஒரு 20 மோல்ஸ் எடுத்து வச்சு பார்க்குறேன், ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லி வச்சு பார்த்து எதுலேயுமே நடக்கலாம். ஒருவேளை கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னரில் நான் இது 1 மோலும் இது 10 மோல் எடுக்கிறேன், இதுலேயும் ரியாக்ஷன் நடக்கும். மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இதில் இந்த ஹைட்ரஜன் 10 மோல் குளோரின் 1 மோல் எடுக்கிறேன். இந்த 5 கண்டெய்னர்லேயுமே ரியாக்ஷன் நடக்கவே இல்லை, வெரி ஸ்லோ, ரியாக்ஷன் நடக்கிறதாவே தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஆல் த 5 கண்டெய்னர்ஸை கொண்டு போய் சன்லைட்டில் வைக்கிறேன். சன்லைட் பட்ட உடனே 5 கண்டெய்னர்லேயுமே ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் மோர் ஆர் லெஸ் சேம் ரேட். ஸோ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருந்தாலும் ரியாக்ஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் நடக்கலை. In the presence of sunlight, though concentrations are different, wide range of concentration, reaction takes place with the more or less same rate. இப்போ இதுக்கு நம்ம rate equation எப்படி எழுதலாம்? Rate equal to K into H2Cl2, supposed to be the second order consider பண்ணலாம். இது power 1 power 1. இப்போ தான் சொன்னோம், இது எவ்வளோ எடுத்தாலும் 1 10 20 10 எவ்வளோ எடுத்தாலும் ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது சன்லைட்டில் வச்சா, அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனுமே ரேட் அஃபெக்ட் பண்ணலை, எவ்வளோ இருந்தாலும் சன்லைட்டில் வச்சா தான் ஆகும். அப்போ இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனுமே டஸ் நாட் அஃபெக்ட் த ரேட். இதுவும் அஃபெக்ட் ஆனாலும் இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுன்னு எப்படி அழிச்சிடலாமா? மேத்தமேட்டிக்கலாக இதை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், திஸ் கேன் பி மேட் யூனிட்டி. இதை ஒன்றுன்னு பண்ணால் என்ன பண்ணணும், பவர் 0, எனிதிங் பவர் 0 is 1. அப்போ இதுவும் 0 இதுவும் 0 பண்ணிடணும்னா ரேட் ஈக்குவல் டு என்னாச்சு, K. ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷனில் we don't have concentration term, அதான் zero order reaction. We will have reactants, but the concentration of the reactant, change in the concentration of the reactant இருக்கும், concentration of the reactant will not affect the rate. The zero order reactions are those in which the reactant concentration does not affect the rate.
over a wide range of concentration. இதுதான் zero order reaction. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம்னு சொன்னோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கோம். இது கேஸ். இதை பிளாட்டினம் பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணினோம்னா this decompose into nitrogen gas and the oxygen gas. இதுலயும் அதே போல தான். நம்ம இந்த கேட்டலிஸ்ட் இருந்தா நடக்கும். இல்லைன்னா நீங்க எவ்வளோ எடுத்தாலும் ரியாக்ஷன் நடக்கும். கொஞ்சமா எடுத்தா நிறைய எவ்வளோ எடுத்தாலும் இது போட்டீங்கன்னா ஒரே ஸ்பீட் நடக்கும். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுக்கு நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு படிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கும் பார்க்கலாம். ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம். சரி, நம்ம இப்படி கன்சிடர் பண்ணலாமே. A gives product. இதுக்கு ரேட் ஈக்குவேஷன் எப்படி போட போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அதே தான் பழையபடி. ரேட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுறோம்? மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா -dA/dt ஈக்குவல் டு K. இந்த கான்சன்ட்ரேஷன் போடுறேன். But this concentration does not affect the rate because of zero order. அப்போ இது zero. That means இதுதான் rate equation for zero order reaction. இப்போ இதை நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும், டிஃபரன்ஷியல் ஃபார்மில் வேண்டாம் அப்படின் போது நான் என்ன பண்ணுறேன், இது பழையபடி இது மேலே கொண்டு போகிறேன். இது ப்ரீவியஸ் செஷனில் பார்த்ததே தான். இங்கே K இன்டூ dt. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? டைம் 0. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன வச்சுக்கலாம்? A0. ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ரெண்டு லிமிட்ல இந்த ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் d of A இது லிமிட் A0 to A ஈக்குவல் டு அதே போல கான்ஸ்டன்ட் லிமிட் dt இன்டகிரேட் பண்ணலாம். நம்ம இந்த dt இன்டகிரேட் பண்ணும்போது இது லிமிட் 0 to t. நல்லா தெரியுமே. இது மைனஸ் d of x என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? x அது மாதிரி இது a, இங்க a0 to a, அதே மாதிரி k. இது இன்டகிரேட் பண்ணா t, இது என்ன வந்தது? 0 to t. இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னு சொன்னோம்னா a minus a minus of minus a0 equal to k into t plus k0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இந்த a0 இப்போ இது மைனஸ் ஆஃப் மைனஸ் a0 minus a equal to k into t. If you want expression for k equal to concentration initial minus concentration after a particular time divided by t. இதுதான் நமக்கு rate constant expression for zero order reaction. So இதில் initial concentration after time t இது போட்டோம்னா இதுக்கே வந்தாச்சு. இது ஜீரோ ஆர்டருக்கு. இப்போ இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் இல்லைங்களா. இது ஒன்றுக்கும் நமக்கு வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன கேள்விப்பட்டோம்? K ஈக்குவல் டு 2.303 by t log A0 by A போட்டோம். இப்போ ஜீரோ ஆர்டருக்கு சார் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டருக்குலாம் என்ன சார்? ஜென்ரலாக ஒன்று கொடுக்குறாங்க. ஃபார் nth ஆர்டர் என்னன்னா என்ன? equal to 1 liter. 0 இருக்கலாம் 2 3 4 ஏதோ ஒன்று இருக்கலாம். nth ஆர்டர் 2 3 4 1 இடையே ஒன்று தவிர என்ன டிரைவ் பண்ணுறாங்கன்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா 1 by இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் t இருக்கு இல்லைங்களா, அது இங்கே n-1 என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டர் மைனஸ் 1 by A0 initial concentration n-1 equal to n-1 kT. இது வந்து for nth order reaction. So first order மட்டும் exception. Order ஒன்று இல்லாத மிச்சம் எல்லாத்துக்குமே இது இட் ஹோல்ஸ் ட்ரூ. ஒன்றும் இல்லை. இப்போ ஜீரோ ஆர்டர் போது என்ன போடுவீங்க நீங்கள் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-1 இது மேலே கொண்டு போனால் இது வந்துச்சு. அதே போல் இது வந்து 0-1 பவரில் ரெண்டு மேலே கொண்டு போனால் இது வந்தாச்சு. இது என்ன n-1 0-1. ஸோ ஜீரோ ஆர்டருக்கு வரும். செகண்ட் ஆர்டருக்கு என்ன வரும் நினச்சி பார்த்தீங்கன்னா 1 by 2-1 1 by A 1 by A0 இது KT வரும். செகண்ட் ஆர்டருக்கு தேர்ட் ஆர்டருக்கு போகலாம். இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் கேட்டால் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட் வரும் நீங்களே பாருங்க. கான்சன்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடுங்க. 1 by டைம்
ஸோ 1 டைம் போது டைம் இன்வர்ஸ் இஃப் ரியாக்ஷனை மினிட்ஸில் கேரி ஆன் பண்ணோம்னா இது டைம் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ், செகண்ட்ஸ்னு சொன்னால் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ யூஸ்வலாக செகண்ட்ஸ்னு போது செகண்ட் இன்வர்ஸ். இதே ஜீரோ ஆர்டருக்கு என்ன வரும் நினச்சி பாருங்க, மேலே கான்சன்ட்ரேஷன், கீழே டைம். கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன யூஸ், கான்சன்ட்ரேஷனும் யூஸ் பண்ணோம், டைம் யூஸ். கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மோல் லிட்டர் இன்வர்ஸ். கீழே இருக்க டைமை மேலே கொண்டு போனோம்னா டைம் இன்வர்ஸ் அல்லது செகண்ட் இன்வர்ஸ். தட் இஸ் ரேட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன், என்ன யூனிட்டோ அதே தான். பிகாஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் என்ன கேள்விப்பட்டோம் நம்ம, ரேட் ஈக்குவல் டு கே. ஸோ ரேட்டுடைய யூனிட் தான் ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட் ஃபார் ஜீரோ ஆர்டர். இதான் யூனிட் ஆஃப் அ ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த 3 தான் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறது.